வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது திமுக செயற்குழு 22ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அதிரடியான பல விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பாகவும் இது போன்ற விஷயங்கள் திமுக நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 99 அந்த மாதிரி காலகட்டத்தில் மாவட்ட செயலாளராக இருப்பவர்கள் மந்திரியாக இருக்கக்கூடாது, ஒன்று மந்திரி பதவி வச்சுக்கு, இல்லைன்னா மாவட்ட செயலாளர் வச்சுக்குன்னு சொல்லி அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட அமைப்பு ரீதியாகவே ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். திமுக என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியான ஒரு அறிவிப்பு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. மாவட்டங்களை பிரிக்க போகிறாங்கிற அறிவிப்பு மட்டும்தான் இருந்ததை தவிர ஒரு வயது இவ்வளோதான் இருக்கணும், ஒரு கிளை செயலாளருக்கு வயது இவ்வளோதான் இருக்கணும், ஒன்றிய செயலாளருக்கு வயது இவ்வளோதான் இருக்கணும், மாவட்ட செயலாளருக்கு வயது இவ்வளோதான் இருக்கணும், இது மாதிரியான ஒரு ஏஜ் சீலிங் இருக்கு இல்லையா? இது திமுகவுக்கு பொருந்துமா? ஏன்னா திமுகவுக்கு நான் ஒரு கிளை செயலாளராக இருக்கக்கூடியவர் ஒரு தொடர்ந்து அவர் அந்த பகுதியில் இருந்தாலும் 60 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் கூட அவர் அதை தாண்டி ஒரு ஊரை தாண்டி அவருக்கு விவசாய நிலங்கள் இருக்கும், அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்து அவர் மக்களை திரட்டி ஓட்டு வாங்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படியான சூழலில் இந்த மாதிரியான அறிவிப்பு, ஒரு ஏஜ் சீலிங், இதெல்லாம் ஆசிட் டெஸ்ட் இல்லையா திமுக? இல்லை, கண்டிப்பாக ஆசிட் டெஸ்ட் தான், அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு பார்ட்டி 75 வருஷமாக நிற்கிது அப்படிங்கும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய முகங்கள், அரசியல் கட்சிகள் இதெல்லாம் மாறிட்டே இருந்திருக்கு. காங்கிரஸ், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்னைக்கு விஜய்க்கு பிறகு யாரோ ஒருத்தர், இப்படி மாறிட்டே இருந்திருக்கு. பட் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சம வயது கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலில் பெருசாக எதுவும் இல்லை. அகாலிதளம் 1920s ஆரம்பித்து அவங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்கிறது, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் தான் இருக்கிறாங்க. திமுக தொடங்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் தொடங்கப்பட்ட பல கட்சிகள் காணா போயிடுச்சு. இப்போ அந்த பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தா இந்த கட்சி இவ்வளவு காலம் நிற்பதற்கு ஒரே காரணம் தான், அதுவும் இவ்வளவு தோல்விகளை பார்த்த பிறகு நிற்பதற்கு. நீங்கள் மற்ற கட்சிகள் நிற்கிதுன்னா அதற்கு தொடர்ச்சியான வெற்றி. இப்போ காங்கிரஸ் இவ்வளோ லாங்கில் நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய பலம் புரிந்தவர்களாக தான் இருந்தாங்க. இடையில 1-2 கவர்மெண்ட், ஜனதா காலத்திலையும் அப்புறம் விபி சிங் காலத்திலையும் வாஜ்பாய் காலத்திலையும் 1-2 போனாலும் ஒரு லாங் பவர் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனால் திமுக அதிகாரத்தில் இல்லாத காலகட்டம் தான் அதிகம். அந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா இந்த கட்சி நிற்கிறதுக்கு அதனுடைய அமைப்பு பலம் தான் முதன்மையான காரணம். உண்மை. இப்போ இந்த அமைப்பு பலத்தை இந்த தீர்மானங்கள் வலுவாக்க போதா, வலுவிளக்க வைக்க போதா அப்படிங்கிறது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இதுவரைக்கும் இந்த கட்சியினுடைய பலமாக இருந்த அமைப்பு பலமே பலவீனமாக இந்த கட்சியை மாற்றிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையினுடைய விளைவு தான் இந்த தீர்மானங்கள்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு. கட்சிக்கு ஒரு புதிய முகங்கள் கிடைக்கிறது இல்லை. கிளையிலிருந்து, ஒன்றியத்திலிருந்து, வட்டம், பகுதி, மாவட்டத்திலிருந்து ஒரு புதிய ஃபேஸஸ் கிடைக்கிறது இல்லை. பார்த்து பழகிய முகங்கள், பவரில் இருந்த முகங்கள், அந்த முகங்களே ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இளைஞர்கள் உள்ள வரத்துக்கு, பெனட்ரேட் பண்ணி உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் ஆளுமையோடு இருக்கிறார்கள். அப்போ அதை பெனட்ரேட் சண்டை போட்டு அரசியல் ரீதியாக கட்சிக்குள்ளேயே வளரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு குறைவாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள். நான் நெகட்டிவாக சொல்லலை, அது அந்த திறமை மிக்கவர்களோடு போட்டி போடணும்னா என்னார்மஸ் எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. அப்போ தாவேக்கால ஒரு பொறுப்பு வாங்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி, கேக் வாக், போய் கேட்டோடனே கொடுத்துருவாங்க. அது திமுகவில் அதற்கான சாத்தியங்கள் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த பெனட்ரேட்டிவ் ஜோனை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு தேவையும் இன்னைக்கு எழுந்திருக்கு. ஒரு புதுசாக ஒரு இளைஞர் வராருன்னா அவர் இந்த கட்சியில் எந்த இடத்துல அகாமடேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்த இயக்கத்திற்கு எழுந்திருக்கிறது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அல்லது தூக்கி எறிஞ்சிட்டு கட்சி நடத்துகிறதுக்கான சூழல் திமுக என்றைக்குமே அதை விரும்பாது. ஏன்னா தொண்டர்களுடைய உழைப்பை, நிர்வாகிகளோட பட்ட கஷ்டத்தை, தியாகத்தை மதிக்கக்கூடிய கட்சி திமுக. இங்கே நான் தாங்கிற ஆணவமோ அகம்பாவமோ திமுகவினுடைய தலைவர்களுக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இன்னைக்கு திமுக தலைவர், எங்களுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, ஆளுமை, அந்த ஆளுமைக்கு அவர் ஒரு உத்தரவு போட்டால் எல்லாம் கட்டுப்பட போகிறோம். ஒரே ஒரு முரசொலி அறிவிப்பில் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் மாற்றுவதற்கான பவர் அவர்கிட்ட இருக்குது. மாவட்ட செயலாளர்கள்லாம் நீக்கிட்டு பொறுப்பாளர் போட்டுட்டு போகிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் அவர் கையில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது வேண்டாம் அப்படின்ட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு டெமோக்ராட்டிக்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழுவிடமிருந்து பரிந்துரை பெற்று தொண்டர்கள்ட்டிருந்து ஒப்பீனியன் கேட்குறாரு. இந்த தீர்மானம் தொண்டர்கள் கொடுத்தது. தமிழ்நாடு முழுக்க ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் மனுவாகவும் தொண்டர்கள் எதை கோரினார்களோ அதை நிர்வாக சீர்திருத்த குழு பரிசீலனை பண்ணி அதுதான் தீர்மானமாக மாறி இருக்கு. இது வாய்ஸ் ஆஃப் கேடர் தான். இது தலைமையிலிருந்து ஆர்ஜினேட் ஆன ஒரு கருத்து கேட்பு குழு, கீழே இருந்து வந்தது தான் அது. அப்ப கீழே இருந்து வரக்கூடிய ஒரு குரலை தலைவர் மதிக்கிறார், தலைவர் தொண்டர்களுடைய குரலை மதிக்கிறாருங்கிறதுக்கான
உதாரணம் தான் நேற்று வந்த அந்த தீர்மானம். அப்போ இந்த பின்னணியிலேருந்து பார்த்தோம்னா கட்சிக்குள்ள ஒரு புது ஃபோர்ஸ் உள்ள வர போகிறாங்க. அனுபவம் வழிநடத்த போகுது. அவர்கள் யாரும் பொறுப்பு இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட போவதில்லை. அவங்கள எந்த இடத்துல அகாமடேட் பண்ணணுமோ அது கட்சி தலைவருக்கு தெரியும். அவர் எல்லாரையும் இன்க்ளூசிவா ஒரு 3 முறை மாவட்ட செயலாளராக அதுக்கு மேலே இருக்க முடியாது, 2 முறைக்கு மேலே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விதிகள் வரும்போது இளம் வயதிலேயே மாவட்ட செயலாளர் ஆனவர்களுடைய நிலைமை வந்து ஒரு இல்லை, அது நல்லதுதான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இளம் வயதிலே ஒரு மாவட்ட செயலாளர் வரார், ஒரு 30 வயசுல மாவட்ட செயலாளர் வரார் அப்படின்னா அவரால் ஒரு 15 ஆண்டுகள், ஒரு தேர்தலுங்கிறது 5 ஆண்டுகள் அல்லது ஒரு ஆண்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கலாம், 6ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 18 வருஷம் அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார். 30லேருந்து 50 வயது வரைக்கும் அப்படி பார்த்துருவார். இப்போ நீங்கள் 50 வயதில் ஒரு மாநில நிர்வாகத்துக்கு வந்துடுவார், தலைமை கழகத்தினுடைய பொறுப்புக்கு வந்துடுவார். அப்போ 50 வயதில் தலைமை கழக பொறுப்புக்கு ஒருவர் வருகிறாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, சீலிங் கிடையாது. ஏன்னா கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. வழிநடத்தக்கூடிய இடத்தில் எந்த ஃபிக்சேஷனும் கிடையாது, எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அனுபவம் தேவை. அந்த இடத்துல எந்த இதுவும் நம்ம பண்ணலை. எக்ஸிக்யூட்டிவ்ல தான் மாவட்ட செயலாளருங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், தலைமை கொடுக்கக்கூடிய கட்டளைகளை களத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பணி. அந்த இடத்துல தான் ஏஜ் கிரைட்டீரியா வைக்கிறாங்க, டென்யூர் வைக்கிறாங்க. இல்லை அப்படி பார்த்தா இப்போ கலெக்டர் வந்து கேட்குறாரு திமுக மாவட்ட செயலாளரை பார்த்து நீங்கள் யாருன்னு, டிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு மீன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஈக்குவல் டு தி கலெக்டர்னு சொல்கிறாரு. திரு அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் சொன்ன பதில் தான். ஒரு திமுக மாவட்ட செயலாளர் என்பவர் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு இணையானவர்னு சொல்லி ஒரு இருக்குது. அதுதான் வந்து பல மாவட்டங்களில் இன்று வரைக்கும் வந்து தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்குமே வந்து பெரிய உதவியாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர்னா அந்தளவுக்கு ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு. அதை வந்து உடைப்பது என்பது ஒரு இல்ல, எந்த பவரையும் இது உடைக்கலையே. அதாவது நீங்க மாவட்டங்களை வந்து இன்னும் பிரிச்சிருக்கீங்களே, அது நிர்வாக வசதிக்காக. நீங்க வந்து அரசியலை மக்கள் பார்க்கக்கூடிய விதம் மாறி இருக்கிறது, பார்க்கக்கூடிய சூழல் மாறி இருக்கிறது, அரசியலில் மக்கள் பங்கேற்கக்கூடியது மாறி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு யங் ஃபோர்ஸ் வந்து பாலிடிக்ஸை நோக்கி வராங்க. அவங்க தங்களுக்கான அதிகாரத்தை கேட்குறாங்க, தங்களுக்கான இடத்தை கேட்குறாங்க. ஆர்வமற்று இருந்தவர்கள் ஆர்வத்தோடு வருகிறார்கள். அப்படிங்கிற பின்னணியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மாவட்டங்களை பிரிக்கும் பொழுது தான் புதிய பொறுப்புகளை கிரியேட் பண்ண முடியும். புதிய பொறுப்புகளை கிரியேட் பண்ணும் பொழுது தான் புதுசாக ஒருத்தர் வச்சு நம்ம அவருடைய திறமை என்ன இருக்குது, அவருடைய கிரியேட்டிவிட்டி என்ன இருக்குது, அவருடைய பாணி என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் 1000 பூக்கள் மலரட்டுங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு மாவட்ட செயலாளருடைய செயல்பாடும் சென்னையினுடைய ஒரு மாவட்ட செயலாளருடைய செயல்பாடும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் பகுதிக்கு அது யூனிக், சென்னை பகுதிக்கு இது யூனிக். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் புது புது யங்ஸ்டர்ஸ் வரும் பொழுது புதியவர்கள், அதாவது அனுபவமே இல்லாதவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட முடியாது. அவங்க ஏதோ ஒரு செயற்குழு உறுப்பினராகவோ பொதுக்குழு உறுப்பினராகவோ மாவட்ட துணை செயலாளராகவோ ஏதோ ஒரு அணியில மாவட்ட அமைப்பாளராகவோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வந்து உட்கார போறாங்க. அப்போ அது வந்து இந்த பவரை குறைச்சிடும் அப்படிங்கிறதும் ரூல் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்படி கிடையாது. அது அனுபவமற்றவர்கள் கைக்கு போய் சேருங்கிறதும் ரூல் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துக்கு வரணும்னா 1000 பேர் போட்டி போட்டு அதுல இருந்து ஒருத்தர தான் நீங்க வர முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஏஜ், அதாவது 1,00,000 பேர் போட்டி போட்ட இடம் இருக்குல்ல, அதுல இருந்து ஏஜ் கிரைட்டீரியாவை போட்டதுனால அது ஒரு 1000 பேர் போட்டியா குறைச்சிருக்கோம். அந்த போட்டியினுடைய அடர்த்தியை குறைச்சிருக்கிறோமே தவிர போட்டி இல்லாம போயிடல. ஒரு ஸ்பேஸை, ஒரு ஸ்கோப்பை, ஒரு ஹோப்பை புதுசாக ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். நான் வந்து புதுசாக இந்த கட்சிக்கு வரேன், எனக்கு இந்த கட்சியில எனக்கு எந்த இடத்துல என்ன நான் பொசிஷன் பண்ணிக்க முடியுங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ என்ன ஒரு 5 ஆண்டுகள் இந்த கட்சிக்காக உழைக்கிறேன் என்றால் எனக்கு என்ன, இப்போ என்ன உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா எங்க அப்பா ஒரு கிளை செயலாளர். எங்க தாத்தா வந்து பண்ணை ஆதிக்கத்துக்கு எதிராக ஜி.கே. வாசனுடைய அப்பாவுடைய பண்ணை அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக அந்த ஊர்ல அந்த பண்ணையடிமை முறைக்கு எதிராக கட்சியில வந்து திமுகவை தொடங்கியவர். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிளை செயலாளராக இருந்தார். அவங்க 2 பேரும் கனவு காண முடியாத இடம் வந்து திமுகவில் ஒரு செயற்குழு நடக்கும்போது அந்த செயற்குழுவில் போய் உட்கார முடியும் அப்படிங்கிறது அவங்க 2 பேரால ஒரு எதிர்பார்க்காத அல்லது கனவு காண முடியாத ஒரு இடம். இன்னைக்கு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாதி பார்க்காம ஒரு மாவட்டத்துக்கே 3 செயற்குழு உறுப்பினர் தானே நீங்க அன்றைக்கு பார்த்தா, அன்றைக்கு அப்ப இருக்கும் பொழுது. இன்னைக்கு அந்த வாய்ப்புகளை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். என்ன வந்து சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, என்ன பின்னணியிலிருந்து வந்தங்கிறத பார்க்காம, என்கிட்ட பொருளாதாரம் இருக்காங்கிறத பார்க்காம, என்னுடைய வெறும் நல்ல வேலை பார்ப்பாப்புல, வேலை பார்க்குறாப்புல அப்படிங்கிறத மட்டும் பார்த்து எங்களுடைய இளம் தலைவர் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தார். அப்போ இந்த இடம் இருக்குல்ல, இது ஒரு 2 தலைமுறையால் கனவு காண முடியாத இடத்துக்கு இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களை கனவு காண வைப்பதற்கான ஒரு தீர்மானம் தான் இந்த தீர்மானம். இந்த கட்சிக்கு போனோம்னா வந்து நம்மளும் அதிகாரத்தில் போய் உட்கார முடியும். அதிகாரம்னு மீன் பண்ணுறது பொறுப்புகளை சொல்கிறேன். அந்த பொறுப்புகளில் போய் உட்கார முடியும், ஒரு எக்ஸிக்யூட்டிவாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை வந்து விதைக்கிறதுக்கான
தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம். இப்போ வரக்கூடிய நாட்களில் அதனுடைய ரிசல்ட்டுகள் கண்டிப்பாக தெரியும். ஓகே, நம்ம நிகழ்கால அரசியலுக்கு வருவோம். அது இன்னொன்று, உங்க விஜயை பார்த்துட்டு இந்த மாற்றங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன பூனையை பார்த்துட்டு சூடு போட்டுக்கிற புலியா? அப்படி கிடையாது. நான் இந்த மாற்றங்களுக்கு அடிப்படை ஒன்று தான். எல்லா காலகட்டங்களையும் ஒரு மாற்றங்களை நம்ம கோரியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து வயதானவர்களை மூத்த அரசியல்வாதிகளை மற்ற கட்சியிலிருந்து விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து அதனுடைய தேவை புரிஞ்சிருக்கு. நம்ம திமுகவை காப்பி அடிக்கிறது தான் அவருடைய மாடல். நாங்கள் அவரை காப்பி அடிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. ஒரு தேர்தல் வெற்றி வந்து எல்லாவற்றையும் எல்லா அநியாயங்களையும் நியாயப்படுத்திடாது, எல்லா குறைபாடுகளையும் சரின்னு சொல்லிடாது. குறைபாடுகளோடு தான் இருக்கிறது, அநியாயத்தோடு தான் இருக்கிறது. அது தேர்தலில் வெற்றி இருக்கிறது, அவ்வளோதான். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து அமைச்சராகவும் மாவட்ட செயலாளரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதே போல் வந்து பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் ரிசர்வேஷன்கிற ஒரு முடிவு ஒரு காலகட்டங்களில் பரிசீலிக்கப்படுது. அதுக்கு அடுத்து வந்து மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய துணை செயலாளர்கள், கிளையில் தொடங்கி மாநில துணை பொதுச் செயலாளர்கள் வரைக்கும் கட்டாயம் ஒரு பெண்ணும் ஒரு ஆதி திராவிடரும் இருந்தே ஆக வேண்டும். எல்லா நியமனங்கள்லையும் இப்படி இருந்தே ஆகணும். இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பேனல் போடுறாருன்னா, ஒரு 11 14 பேர் பேனல் போடுறாருன்னா டெஃபினட்டா ஒரு ஆதி திராவிடரும் ஒரு பெண்ணும் அந்த பேனல்ல இருந்தே ஆகும், துணை செயலாளருங்கிற ரேங்க்ல. இந்த கட்டாயமான விதியை ஒரு காலகட்டத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறோம். இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அப்ப இதை ஒரு கட்டத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து அணிகள்ல வந்து மாவட்ட அளவுல பொறுப்புல இருந்தது ஒன்றியத்துக்கு மாத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது இளைஞரணியை வந்து கிளை வரைக்கும் கொண்டு போவோம், பாகம் வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கட்சி ஒவ்வொரு மாற்றங்களை அடாப்ட் பண்ணியிருக்கு. அந்த அடாப்ஷன் வந்து கட்சியை பலப்படுத்திருக்கிறதே தவிர பலவீனப்படுத்தலை. அந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வந்து இளைஞரணியை கிளை வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சப்ப விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கே வரல. மாவட்டத்துக்கும் மாநிலத்துக்கும் கிளை வரைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆதி திராவிடருக்கும் பேனல்ல இடம் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாய விதி வகுக்கப்பட்ட போது விஜய் வந்து என்னமோ படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். நீங்க மாவட்ட செயலாளர்களில் வந்து இருக்கக்கூடியவர்களை மாவட்டத்தை பிரித்து அதிகமான மாவட்டங்களை உருவாக்குவோங்கிற முடிவு எடுத்த போது விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கல் ஆசையே இருந்திருக்குமான்னு தெரியாது. நீங்க அந்த பின்னணியிலிருந்து பார்த்தா நாங்கள் அவரை பார்த்துனாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக தன்னை தகவல் வச்சிருக்கு, இன்னைக்கு மாற்றி தன்னை தகவல் வச்சுக்குது, அவ்வளவுதான். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. பல்வேறு அறிவிப்புகளை வந்து முதலமைச்சர் வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்ட அறிவிப்பு அப்படிங்கிறது அவருடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த அறிவிப்பு. அதை தாண்டி அதில் வந்து கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் சென்னைக்கு நிச்சயமாக ஒரு விமான நிலையம் வேண்டும்ங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தென்னிந்தியாவிலையும் இந்தியாவில் எந்த ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னாலும் சென்னை ஏர்போர்ட் வந்து அதனுடைய தரத்திலும் அதனுடைய இடத்திலும் வசதியிலும் மிகுந்த குறைபாடு கொண்ட ஒரு இடமா தான் இருக்கு. சரி, ஏன் ஏர்போர்ட் என்ன ஜஸ்ட் கம்யூட் பண்றதுக்கு தானே, ஒரு ஃப்ளைட் ஏறி போயிட்டு வரதுக்கு தானே அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் ஒரு சிட்டியினுடைய முகம். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து சென்னையில் லேண்ட் ஆகும் பொழுது அவருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த ஏர்போர்ட் தான். நான் மும்பையில் போய் லேண்ட் ஆகும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமும் பிரமிப்பும், டெல்லியில் போய் லேண்ட் ஆகும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமும் பிரமிப்பும், பெங்களூரில் போய் லேண்ட் ஆகும் பொழுது அவருக்கு இருக்கிற பிரம்மாண்டமும் பிரமிப்பும் சென்னையில் வந்து லேண்ட் ஆகும் பொழுது அதற்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கனெக்டிவிட்டி. ஒரு ஏர்போர்ட் வந்து அதனுடைய இடமும் வசதியும் இருந்தால் தான் எல்லா இடங்களுக்கும் அந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு பல வெளிநாடுகளுக்கு சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஒன்று பெங்களூர் போய் போகணும், இல்லை மும்பை போய் போகணும். அப்படிங்கிற ஏர் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. ஏன்னா உள்நாட்டு விமானத்துக்கே இடம் பத்தலை. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு கணக்கு பார்க்காம இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அப்போ விமான நிறுவனங்கள் வெளியேறும், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ள வராம போயிடும். இன்னைக்கு இருக்கிற ஏர்போர்ட்டை மட்டுமே சொல்ற காரணம், இந்த அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன வேணும்னா, எங்கள் தலைவர் போராடிய முதல் போராட்டம் அது, அதனால அந்த திட்டத்தை அதுதான் சொல்றேன், ஈகோன்னு சொல்றேன். எங்களுடைய கேள்வி ஒண்ணுதான், இதனால் பலனடைய போவது யார், லாபம் அடைய போவது யார்? நிச்சயமா அந்த மக்கள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து விதிகள் வகுக்கப்பட்டு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 3 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பரந்தூருங்கிற சைட்டை சூஸ் பண்ணதுக்கு பின்னால ஒரு ரேஷனலான டெசிஷன் இருந்துச்சு. ஏன்னா 5 இடங்கள், பன்னூர், பரந்தூர், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதுல எதுல குறைந்தபட்ச பாதிப்பு இருக்கு, விவசாயத்துக்கோ அல்லது மற்ற விவகாரங்களுக்கோ நீர்நிலைகளுக்கோ குறைந்தபட்ச பாதிப்பு எதுல இருக்கு எல்லாம். அது முதன்மையானது வந்து பாதிப்பு குறைவா எங்க இருக்கு, அவ்வளவுதான். அந்த பாதிப்பு குறைவா எங்க இருக்குங்கிறத பார்த்து தான் பரந்தூரை செலக்ட் பண்றாங்க.
இப்ப ஏற்கனவே பரிசீலனை பண்ணப்பட்ட 5 இடத்துல நீங்க எதை சூஸ் பண்ணீங்கனாலும் இதை விட பாதிப்பு அதிகம். ஒண்ணு, 6வது ஒரு இடம் சூஸ் பண்ணீங்கன்னா அது சென்னை ஏர்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் சரிபார்த்து தான் பரந்தூரை சூஸ் பண்றாங்க. ஒண்ணு. 2வது, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் ஏர்போர்ட்டை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறீங்க. ஆமா, விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு ஏற்கனவே. ஆமா, கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டுக்கு மேல. இப்ப அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? மக்கள்கிட்ட திருப்பி அளிக்க போறீங்களா? திருப்பி அளிக்கும் பொழுது மக்கள் அந்த தொகையை அரசுக்கு திருப்பி செலுத்துவாங்களா? அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? அப்போ ஒரு விவசாயி எனக்கு லேண்ட், நான் பணம் போதும், அது வேற எதெல்லாம் முதலீடு செலவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த லேண்டை நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த லேண்டை அரசு என்ன பண்ண போகுது? இந்த மாதிரி எவ்வளவு பேர் அங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான சூழல் இல்லாதவர்களா இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? முதல்ல ஏர்போர்ட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? 2வது, கையகப்படுத்தப்பட்ட லேண்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அது குறித்து பதில் இல்லை. இன்னைக்கு ஆந்திரால குப்பத்தில் ஏர்போர்ட் கட்டுற பணிகளை விரைவுபடுத்துறாங்க. இப்பதான் ஒரு ஏர்போர்ட்டை அங்க கட்டி திறந்தாங்க. அடுத்தது குப்பத்துக்கான ஏர்போர்ட்டை விரைவுபடுத்துறாங்க. அதாவது ரெண்டுமே, அதாவது இந்த பரந்தூரும் குப்பமும் கிட்டத்தட்ட ஒரே அளவு. நீங்க சென்னையிலிருந்து பரந்தூர் போற, இப்ப எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ல இருந்து பரந்தூர் போற நேரமும் குப்பம் போற நேரமும் அதிகபட்சம் 1 மணி நேரம் டிஃபரன்ஸ். கணக்கு பண்ணி தான் ஆந்திரா அரசு இப்படி பண்ணுது. குப்பம்ல ஒரு பெரிய ஏர்போர்ட் கொண்டு வராங்க. ஏன்னா இப்ப இந்த பரந்தூர் கைவிடப்பட்டதால் மிகப்பெரிய லாபம் அடைவது ஆந்திராவும் கர்நாடகாவும் தான். மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவது சந்திரபாபு நாயுடும் டி.கே. சிவகுமாரும் தான். ஏன்னா தொழில் வாய்ப்புகளும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் புதிய ஏர்லைன்ஸும் அங்கதான் குவிய போகுது. அதற்கான ஒரு வளர்ச்சியை ஒரு குழிவெட்டி தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, அதாவது விஜய் தள்ளி இருக்கிறார். ஒரு ஈகோ இருக்கலாம், அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கலாம். அதிகாரிகளுக்கு அதாவது இல்லாம இருக்குமா? குறைந்தபட்சம் அதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணுவாங்க, அல்லது அதிகாரிகளே இது மாதிரி ஒரு கொண்டென்ட் சொல்லாதீங்க, ஒரு காலம் தாழ்த்தி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லையா? இல்ல, அதிகாரிகள் இதை விட்டு கொடுக்குறாங்கன்னா வேற எதுவே பெருசா வைக்க போறாங்கன்னு அர்த்தம். இது என்ன, இதை விட்டுலாம் பாத்துக்குவோம், நமக்கு தேவையான ஏதோ ஒன்று அங்க பெருசா நடக்குது, அதை நம்ம சாதிச்சுக்கலாம். நீங்க அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா முதலமைச்சருடைய 10 ப்ரொபோசல்ல 8 ப்ரொபோசல்ஸை அதிகாரிகள் நிராகரிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 2ஆவது அக்செப்ட் பண்ணி ஆகணும்ல. ஆமா, அது எப்படி 10 நிராகரிக்க முடியும்? அப்புறம் அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார்ல. அந்த 2ல ஒண்ணா இந்த பரந்தூர் இல்ல, அது தமிழ்நாட்டினுடைய நலனை பலி கொடுத்துட்டு கண்டிப்பா அதுதான் விடிய போகுது. ஏன் அப்படின்னா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க, இங்க ஏர்போர்ட் கட்ட போறோம் அப்படிங்கறது இனிஷியேட் பண்ணுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க தான் திருப்பூர் பாக்குறாங்க. ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்ட 5 இடத்தில் இதை தவிர நீங்க வேற எதை செலக்ட் பண்ணீங்கன்னாலும் பாதிப்பு அதிகம். அதாவது கிராமங்கள் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், நீர்நிலைகள் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும், இதை விட அதிகம், இதை விட குறைவான பாதிப்பு கொண்ட லேண்டு இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ண ரேடியல்ல இல்ல. அப்ப அதை நீங்க எங்க கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அதுக்கான ஃபெசிலிட்டி எங்கள்கிட்ட என்ன இருக்கு? அதுக்கான மாற்று அது கொண்டு போய் எங்க கொடுக்க போறீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன மாற்று திட்டம் வச்சிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அதை நீங்க பண்ணிட்டீங்க. இந்த அரசு ஒரு முழுமையான ஜனநாயகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. மற்ற திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்தவர்கள் ஓடி போய் ஆதரவு கொடுத்தார்கள், கூட்டணியில் இணைஞ்சுக்கிட்டாங்க. இந்த அரசு இயங்கிட்டு இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுது அதிமுகவிலிருந்து உடனடியாக 10 பேர் வர தயாராக இருக்காங்க, ஆக மொத்தம் 25 பேர் எங்கிட்ட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இது யாருக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை? இல்லை, முதல்ல செங்கோட்டையனை கைது செய்து விசாரிக்கணுமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க? ஆமாம், நீங்கள் ப்ராஜெக்ட் மெகாலயா அப்படி இப்படின்னுட்டு ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைகளை கட்டி யாரோ ஒருத்தர் கைது பண்ணி அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு, திமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கும் தொடர்பு, அவர் பேரம் பேசினாரு அப்படின்னு எல்லாம் கதை கட்டியவர்கள் நீங்க நடத்தின குதிரை பேரம் குறித்து எந்த வழக்கு இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. அதாவது அமமுகவினுடைய காமராஜ் கிட்ட நடத்தின குதிரை பேரமாக இருக்கட்டும், அதிமுக கொடுத்த குதிரை பேர புகாரா இருக்கட்டும், ஆளுநரிடம் திமுக கொடுத்த குதிரை பேர புகாரா இருக்கட்டும், இது எது மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது வர தயாரா இருக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு நெகோசியேஷன் போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த நெகோசியேஷன் என்ன? பணமா, பொருளா, வேற ஏதாவது குதிரை பேரமா? அதை அவரை விசாரிக்கும் பொழுதுதான் தெரிய வரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அரசு என்ன எதிர்வினை ஆற்ற போகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நான் அடிப்படையில் இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் அவர்கள் துளியும் நம்பவில்லை. எப்படா இவங்களை விரட்டி அடிக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை ப்ரோவோக் பண்றதுக்காகத்தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் விஜய் அப்படிங்கிறத ரிப்பீட்டடா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட குச்சமே இல்லாத மாணிக்க தாக்கூர், அதாவது ஒரே ஒரு மானஸ்தன்னு தன்னை அடையாளப்படுத்திப்பாரு. இன்னைக்கு அது இருக்காங்கிறது மட்டும் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன்.
ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் யார் ஒருவரும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு ஏற்றுக்கொள்ளாத போது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளர், எங்கள் அணியினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொல்லக்கூடிய துணிச்சலும் கண்ணியமும் பெருந்தன்மையும் திமுகவுக்கும் திமுக தலைவருக்கும் மட்டும்தான் இருக்கு. காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அண்ணன் வன்னியரசு அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ரிகார்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு போராளியாக இருந்து இந்த மாதிரியான பொது வாழ்க்கைக்கு வந்தவர், நீண்ட காலம் அந்த களத்துல செயல்பட்டவர். சட்டமன்றத்தில் அவர் பாஜகன்னு வாய் எடுத்தார்னா அமைச்சர் சார், 2 அமைச்சர்கள், ஆதவர்ஜுனாவும் இந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், வன்னியரசு அவர்களும் இந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், 2 பேரும் இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சக அமைச்சர்கள். ஆதவர்ஜுனா மேல வன்னியரசு கீழே அப்படின்னு இல்ல, அப்படித்தானே? அப்ப வன்னியரசு அவர்கள் பேசின ஒரு பேச்ச பாஜக குறித்து இருக்குங்கிற காரணத்தினாலேயே அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றார். வழக்கமா இந்த மாதிரி சொல்றது வந்து அவை முன்னவர் சொல்லலாம். ஏன்னா அவை முன்னவர் வந்து அந்த அவையில சீனியர், ஆளுந்தரப்பில் சீனியர் அப்படின்னு ஒரு பல 10 ஆண்டுகளாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். பொதுவாகவே அவை குறிப்பிலிருந்து நீக்கிறதை எதிர்க்கட்சிகள் கோரும், இல்லைன்னா ஆளுங்கட்சியிலிருந்து யாராவது கோரினாங்கன்னா அவை முன்னவர் கோருவார். அதுவுமே 99% தன் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை நீக்குமாறு கோர மாட்டார். ஏன்னா அது அவமானம், அசிங்கம்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ வன்னியரசு அவர்களுடைய அனுபவம் என்ன, அவருடைய போராட்ட வாழ்க்கை என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, ஆதவர்ஜுனாவுடைய அனுபவம் என்ன. ஆனா இவரு ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அவருடைய பேச்சை நீங்க நீக்குங்க அப்படிங்கிறார். சபாநாயகர் நீக்கிறார். அடுத்து அவர் பாஜக குறித்து, முத்தலாக் சட்டம் குறித்து ஒரு பேச்சை எடுக்கிறாரு. டக்குன்னு இதெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கங்க சார், இதெல்லாம் ஒரு அவையில வச்சு அவமானப்படுத்துறது சார், ஊரறிய எல்லாருக்கும் முன்னால. ஆனால் அதை அமைதியாக கடந்து போகக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் அமைச்சர் பதவி. அப்படிதான், வேற என்ன இருக்கு? பாஜக உள்ள விடக்கூடாது, பாஜக கூட இல்ல ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சார் நீங்க ஆர்எஸ்எஸ் பிள்ளைக்கு போய் ஆதரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு பாஜக மோடி அப்படிங்கிற வார்த்தைகளையே சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதிக்காத நிலை இருக்குல்ல. இது ப்ராக்ஸி ஆஃப் பிஜேபியா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அங்க உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஆச்சு? காங்கிரஸுக்கு அதே தான். காங்கிரஸ் கூட்டணிக்கு வான்னு கெஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு நாள் இந்தியா கூட்டணியில அங்கம்ங்கிறத விஜய் ஒத்துக்கல. அவருக்கு பதிலா இவங்க மவுத் பீஸா மாதிரி, கிட்டா மாதிரி அவருக்கு எம்பி இல்லை அப்படிங்கிறாங்க. அவரை சொல்லுங்க சார். ஏன் அவருக்கு நீங்க வாயா? அவருக்கு நீங்க மவுத் பீஸா? அவருக்கு வாய் இல்லை, இல்லை ஏதாவது வச்சு தச்சிருக்காங்களா? அப்ப இதெல்லாம் என்னன்னா மானவமானங்கள் எல்லாம் தூக்கி போட்டு மந்திரி பதவி முக்கியம்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலாங்கிற கேள்வி வருது. அது இடதுசாரிகளுக்கும் அந்த இது பொருந்ததா? ஏன்னா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்களாவது அதிகாரத்தை சுவைக்கிறாங்க. இல்லை, இடதுசாரிகள் அதிகாரத்தில் இல்லாத போதும், நேரடியாக பங்கு பெறாத போதும் தங்கள் மீது, அதாவது இடதுசாரி தலைவர்களை விட்டுருங்க, இந்த குஜிலேம்பாறையில் நடந்த அந்த இன்சிடென்ட் சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட், எந்த பின்புலமும் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கம்யூனிஸ்ட் தொண்டனை குறிவைக்கக்கூடிய ஒரு அட்டம்ப்ட். நீங்க அதுக்கு கூட பொங்கல்னா வேற எதுக்கு பொங்குவீங்க? கேடர்ஸ், லீடர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க, போறாங்க, வராங்கிறது ஒரு கட்சியை ஃபேஸ் பண்ணட்டும். சாதாரண தொண்டரை ஒருத்தர் மேல கை வைக்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் மார்க்கிங் தானே, வேற என்ன நோக்கம் இருக்குது? நீங்க அவர் குற்றப்படுத்தி, அதை தனிமைப்படுத்தி ஏதோ ஒரு குறி வச்சு ஒரு அட்டாக் பண்றதுக்கான கணக்கெடுப்பு தானே. அதை நீங்க பண்றீங்கன்னா, வெள்ளைக்காரங்காலத்துல தான் சென்செக்ஸ் கம்யூனிஸ்டுகளை நோக்கி சென்செக்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த அரசுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவாங்க அப்படின்ட்டு, நக்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளில் செய்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் அதுக்கான தேவை எங்க வருது? நீங்க அதுக்கும் அமைதியா இருக்கீங்கன்னா எதுவும் அந்த அமைதிக்கு காரணம்ங்கிற கேள்வி எங்கிட்ட வரும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் ஒரு முறை ஒரு ஹைப்புக்கு போகுது, அதுக்கு பிறகு ஒரு தரந்தாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அப்படியான ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழல் விரைவில் மாறுங்கிற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னொரு அரசியல் பெட்டி நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.